டு சரியா தவறா. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முருகனின் அன்பு வணக்கங்கள். ஒரு காலத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு விலைவாசி உயர்வதனாலையும் தன்னோட பொருளாதார தேவை நிவர்த்தி செய்யறதுக்காகவும் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அப்படி வேலைக்கு போகிற எல்லாரும் ஒரே மாதிரியான வேலைக்கு போகிறாங்களான்னா இல்லை. சிலர் விவசாய வேலைக்கு போவாங்க, சிலர் ஐடி ஃபீல்டுக்கு வேலைக்கு போவாங்க, சிலர் பேங்கிங் செக்டருக்கு வேலைக்கு போவாங்க, சிலர் இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு வேலைக்கு போவாங்க. மற்றதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் தரதை பார்க்கலாம். ஆனால் அங்கே தான் சில பிரச்சனைகளும் எழுவதை பார்க்குறோம். இன்னைக்கு நாம் அதை பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். இது சரியா தவறா? தொழிற்சாலையில் பாதுகாப்பு விதிமுறைகளை அவசியம் பின்பற்ற வேண்டும் என்பதனை பேசுவதற்காக ஒரு தரப்பும், அப்படி கட்டாயம் பின்பற்றும் போது அதில் சில சிரமங்கள் இருக்கு அப்படின்னு விவாதிக்கிறதுக்காக மறுதரப்பு வந்திருக்காங்க. சமீபத்தில் எண்ணூர் துறைமுகத்தில் கப்பல் மோதி கச்சா எண்ணெய் கடலில் கொட்டினதை அள்ளக்கூடிய பணியில் சில தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு உபகரணங்கள் தரல அப்படின்னு சொல்லி சில சமூக ஆர்வலர்கள் தன்னோட எதிர்ப்பை தெரிவித்தாங்க. அந்த செய்தியை ஊடகங்கள்லையும் செய்தித்தாளையும் நாம் பார்த்துருப்போம். அது மாதிரி ஒரு தொழிற்சாலையில் வேலைக்கு வரக்கூடிய தொழிலாளிகளுக்கு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு கருவிகள்லாம் இருக்குது? ஷூ, ஹெல்மெட், மாஸ்க், க்ளவுஸ், ஏர் பிளாக், இது போன்ற நிறைய இருக்குது. மைக் அவர்கிட்ட கொடுங்க. ஹெல்மெட் ஷூலாம் நார்மல் பைப்பிங்க, இது தவிர ஸ்பெஷல் பைப்பி நிறையா இருக்குது சார். 2 டைப்பான ஹெல்மெட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று பிவிசி ஹெல்மெட், ஒன்று எஃப்ஆர்பி ஹெல்மெட். மைக் அவர்கிட்ட கொடுங்க. சேஃப்டி ஷூவில் பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் டோ ஷோ, ஃபைபர் டோ ஷோன்னு இருக்குங்க. அதில் ஃபைபர் டோ ஷோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பர்சன் யூஸ் பண்ணுவாங்க. க்ளவுஸில் நிறைய டைப் இருக்குங்க. அதில் காட்டன் க்ளவுஸு, லெதர் க்ளவுஸு, ரப்பர் க்ளவுஸு, கெய்லர் க்ளவுஸு, இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்திட்டுருக்கோங்க. கண்ணை பாதுகாக்கிறதுக்கு காகிள்ஸு, முகத்தை பாதுகாக்கிறதுக்கு ஃபேஸில்லாம் இருக்குங்க. பாடியை கவர் பண்ணுறதுக்கு பாய்லர் சூட்டு, கெமிக்கல் சூட்டு, ஃபயர் சூட்டு, இது போல் பல நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உயரமான இடங்களில் வேலை செய்யும்போது ஃபுல் பாடி ஆர்னஸ் அணிஞ்சு வேலை செய்ய வேண்டும். இப்போ நம்ம நண்பர்கள் எல்லாம் சேஃப்டி கருவிகளை பற்றி பேசினாங்க. அதே போல் ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட், அதாவது கன்வேர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெஷின் சேஃப்டி, மென் சேஃப்டின்னு 2ஆக பிரிக்கலாம். அதில் மெஷின் சேஃப்டிக்குன்னு உள்ளது பெல்ட் ஸ்வே சுவிட்சு, 0 ஸ்பீட் சென்சார். மென் சேஃப்டிக்குன்னு உள்ளது ஃபுல் கார்டு, லோக்கல் புஷ் பட்டன், இதெல்லாம் இருக்குது. சாதாரணமாக ஒரு திரைப்படத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற ஒரு தொழிலாளி ஹெல்மெட்டும் ஷூவும் போட்டு போகிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் இவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி ஷூ, க்ளவுஸு, மாஸ்க்கு, சேஃப்டி பெல்ட்டு, இன்னும் எக்கச்சக்கமான பொருள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான பாதுகாப்பு உபகரணங்களை நீங்கள் பயன்படுத்துறதுல உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிரமங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த தரப்பில் நீங்கள் சொல்லுங்கள். கம்பெனியில் வேலை செய்யும்போது தொடர்ச்சி ஹெல்மெட் போட்டுருந்தா எனக்கு முடி கொடுதுங்க, கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. அந்த பக்கம் சொல்கிறாங்க ஹெல்மெட்டை போட்டால் முடி கொடுதுன்னு. ஏங்க உங்களுக்கு மயிறு பேசா உயிர் பேசாங்க. அந்த நண்பர் சொன்னார் ஹெல்மெட் போடுறதுனால எனக்கு முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. நீங்களே பாருங்கள், நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க, எல்லாத்துக்குமே முடி கொட்டு இருக்கு, யாருக்கும் இல்லைங்க. இது ஒரு வகையான ஜீன் ப்ராப்ளங்க. அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுங்க, ஓகேங்களா? இப்போ அவங்க சொன்னாங்க பிவிசி ஹெல்மெட்டு, எஃப்ஆர்பி ஹெல்மெட் 2 இருக்குன்னு சொன்னாங்க. பிவிசி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஈஸியாக போட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஃப்ஆர்பி ஹெல்மெட் வெயிட்டோடு இருக்கும். கம்பல்சரி எஃப்ஆர்பி மட்டும் ஏன் எங்களை போட சொல்கிறீங்க? கஷ்டமாக இருக்குல்லைங்க. இதே இல்லை சொன்னாங்க பிவிசி ஹெல்மெட் வெயிட் கம்மியாக இருக்குது, எஃப்ஆர்பி வெயிட் ஜாஸ்தியாக இருக்குன்னு. ஆனால் ஹீட்டான இடத்துக்கு எஃப்ஆர்பி தான் சூட்டபிள். பிவிசி ஹெல்மெட் யூஸ் பண்ணும்போது ஹீட்டான இடத்துல மெல்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதில் வெயிட்டான பொருள் பட்டால் கூட பிவிசி ஹெல்மெட் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் எஃப்ஆர்பி உடையிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஏரியாவில் ஒர்க் பண்ணும்போது கெமிக்கல் சூட்டு பயன்படுத்த சொல்கிறாங்க. அது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிவிசி மெட்டீரியல், அதை கண்டினியூஸாக போட்டு எப்படிங்க நான் வேலை பார்க்குறது? அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஷூட்டு போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஷொட்டிங் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுவே கெமிக்கல் ஷூட்டு போட்டு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மேலே பட்டுச்சுன்னா கை எரிக்கும். இதுவே சல்ஃபூரிக் ஆசிட் வச்சுங்க அந்த பட்ட இடமே புண்ணாயிடும். ரூல்ஸ் படி கெமிக்கலில் வேலை செய்யணும்னாவே வெயில் இல்லாத போது தான் வேலை செய்யணும். வெர்டிகல் கன்வே இல்லை, நார்மலாக ஏறினாவே மூச்சு வாங்கும். மாஸ்கை போட்டு ஏறினா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. சாதாரணமாக இயர்ஃபோன் போட்டு 1 ஹவருக்கு மேலே நம்மளால் பாட்டு கேட்க முடியல, காது வலிக்குது. ஏர் பிளக் போட்டு கண்டினியூஸாக ஒர்க் பண்ண சொல்கிறீங்க, காது வலிக்காதா? கண்டினியூஸாக ஏர் பிளக் யூஸ் பண்ணோன்னா காது வலிக்குன்னு சொல்கிறாங்க. கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறது ஏர் பிளக் கிடையாது. கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஏர் மஃப் தான் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? க்ளவுஸ் போட்டு வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன சின்ன ஸ்க்ரூ கூட கையில் எடுக்கணுனாக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காகிள்ஸ் போட்டு வேலை செய்ய சொல்கிறாங்க. வெளிச்சம் கம்மியான இடத்துல காகிள்ஸ் போட்டு எப்படிங்க வேலை செய்யுது? வெளிச்சம் கம்மியாக இருந்தால் லைட்டை போட்டு தான் வேலை செய்யணுமோ ஒழிஞ்சு அதுக்காக கால்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வேலை செய்யக்கூடாதுங்க. இப்போ நம்ம நண்பர் சொன்னார் எதிர்த்தாப்புல கண்ணாடி போட்டால் இருட்டாக இருக்குன்னு சொன்னார்.
ஆனால் கண்ணாடி வந்து கண்ணை பாதுகாக்கிறதுக்காக போடுறது. ஒரு சைட் அடிக்க போகிறதுக்கு கண்ணாடி போட்டுட்டு மேக்கப் பண்ணிட்டு ஒரு ஜாலியாக போகிறான். அதே மாதிரி நம்ம கண்ணை பாதுகாக்கிறதுக்கு கண்ணாடி போடுறதுல என்னங்க தப்பு இருக்கு? இவங்க தரப்பில் சொன்ன காரணங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்க. அப்போ நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். இது ரூல்ஸில் இல்லை, அது ரூல்ஸில் இல்லை, இதெல்லாம் ரூல்ஸு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க. சார், நான் உங்களை கேட்குறேன், ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள்னு நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல, அது என்னென்னலாம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். கம்யூனில் வரும்போது கையில் வாட்சோ மோதிரமோ கழுத்தில் செயினோ போட்டு வரக்கூடாதுங்கிறது கம்யூனுடைய ரூல்ஸ். வாட்சி மோதிரம்லாம் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, என்ன சார் ரூல்ஸ் இது? வேடிக்கையாக இருக்கே. ஆமாம் சார், ஏன்னா மெட்டல் திங்ஸை போட்டு வேலை செய்யும்போது எலக்ட்ரிக்கில் வேலை செய்யும்போது எலக்ட்ரிக்கல் கரண்ட் சாக்கடிக்கிறது சான்சஸ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டேட்டிங் கம்பெனியில் வேலை செய்யும்போது ரிங்கு மாற்றிக்கிட்டு விரலே வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து மெட்டல் திங்ஸ் போகிறதுக்கு நாங்கள் கம்பெனியில் அலோவ் பண்ணுறதில்ல. புகை மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற விதிமுறையும் உண்டு. டெய்லி வந்த உடனே பாதுகாப்பு விதிமுறைகள் தான் வேலைக்கு போகும். பர்மிட் போட்டு தான் வேலை செய்யணும் கம்பெனி ரூல்ஸ். கம்பெனிக்கு உள்ளே வரும்போது கண்டிப்பாக ஹெல்மெட்டும் ஷூ போட்டு உள்ளே வரணும். ஹெல்மெட் ஓடும்போது கண்டிப்பாக சிக்ஸ் ஸ்டாப் போட்டுருக்குங்க. கம்பெனிக்குள்ளே வரப்போ எல்லாமே டக்கின் பண்ணிட்டு தான் சார் வரணும். 1.8 மீட்டர் உயரத்தில் வேலை செஞ்சாவே ஃபுல் பாடி ஹார்னஸ், அதாவது வந்து சேஃப்டி பெல்ட் வந்து போடணுங்க. கட்டிங் வெல்டிங் செய்யும்போது ஃபயர் பிளாங்கெட்டை யூஸ் பண்ண வேண்டும். ஃபயர் ஏற்படுவதற்கு முன்பதாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மணல் தண்ணீரை வைத்துக்கொள்ள வேண்டும். பாதுகாப்பு சம்பந்தமாக நிறைய விதிமுறைகள் இருக்குதுன்னு இந்த பக்கம் சொன்னாங்க. அப்படி அந்த மாதிரி விதிமுறைகள்லாம் கேட்கும்போது உங்கள் மனசில் என்ன தோணும்? புதுசாக ரூல்ஸ் கேட்கும்போது எனக்கு டார்ச்சாக இருக்குது. ரூல்ஸ் போடுறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறது டைம் கொடுக்க மாட்டுறாங்க. ரூல்ஸாக போட்டு எங்களை அடிமைப்படுத்த பார்க்குறாங்களோன்னு தோணுதுங்க. 2 நிமிஷம் வேலைக்கெல்லாம் பர்மிட் போட சொல்கிறாங்க, கஷ்டமாக இருக்குது. கேட்டாங்க 2 நிமிஷத்து வேலைக்கு எதுக்கு பர்மிட் போடணுன்னு. நான் கேட்குறேன், ஏன் அந்த 2 நிமிஷத்து வேலைக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகாதுங்களா? இந்த மாதிரி விதிமுறைகளை கேட்கும்போது எனக்கு வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுதுங்க. 1.8 மீட்டருக்கு மேலே போனால் சீட் பெல்ட் போட சொல்கிறாங்க. ஒரு ஃபேன் மாட்டணும், ஒரு டியூப் லைட் மாட்டணும் அப்படின்னா சீட் பெல்ட் போடணுமாங்க. என் சேஃப்டி பற்றி எனக்கு தெரியாதா? அங்கே ஒருத்தர் கேட்குறாரு, ஃபேனு டியூப்லைட் மாட்டுறது தான் சேஃப்டி பெல்ட் போடணுமா சொல்லி கேட்குறாரு. இது நாங்கள் போட்ட ரூல்ஸ் இல்லைங்க, வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் ஓஷா ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனோட சராசரி உயரம் 6 அடிங்க. ஸோ அந்த 6 அடிக்கு மேலே நீங்கள் வேலை செய்யணாவே சேஃப்டி பெல்ட் கண்டிப்பாக போடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஃபேனை கட்டும் போது கூட சேஃப்டி பெல்ட் போடணுங்கிறீங்க. விட்டா ரோட்டில் நடந்து போகும்போது கூட நீங்கள் சேஃப்டி பெல்ட் போடுவீங்க போல இருக்குது. 2 மீட்டர் உயரம்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க, புல்தடிக்கு கீழே விழுந்து செத்தவனு இருக்காங்க. சார், இப்போ ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் வந்து டக்கி பண்ண சொல்கிறாங்க, ஓகே. ஆனால் அங்கே வேலை செய்கிற இடத்துலையும் வந்து டக்கி பண்ண சொல்கிறாங்க. இது என்ன சார் நியாயம் இருக்குது? ரூல்ஸ் போடுறது ஈஸிங்க, அதை ஃபாலோ பண்ணுறது தான் கஷ்டம். தொழிற்சாலைகளில் நிறைய கட்டுப்பாடுகளை விதிமுறைகளையும் விதிக்கிறதுனால எங்களால் சுதந்திரமாக செயல்பட முடியல. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு வந்து டார்ச்சராக இருக்குது, எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை, எங்களை அடிமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவங்கள்ட்ட பாதுகாப்பை கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயமான இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட மனநிலையில் உள்ள தொழிலாளர்கள்ட்ட நீங்கள் பாதுகாப்பை கொண்டு சேர்க்கறதுக்காக எந்தெந்த மாதிரியான உத்திகள்லாம் நீங்கள் கையாளுவீங்க? மாதம் கலந்தாய்வு கூட்டம் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் சார். நான் டெய்லி வந்து டூல் பாக்ஸ் டாக் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தொழிற்சாலைக்குள்ளார நுழையும் போதே கேட்டில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஸ்லோகன் வாய்ஸ் ரெக்கார்டு 3 மொழியில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இதை அவர்கள் மனதில் பதியக்கூடிய அளவில் ப்ளே பண்ணியிருக்கோம். வேலை செய்கின்ற எல்லா இடத்திலும் பாதுகாப்பை பற்றிய விழிப்புணர்வு வாசகங்களும் மற்றும் எச்சரிக்கை போர்டும் மாட்டி வச்சிருப்போம். எமர்ஜென்சினா என்ன பண்ணணும்னு முன்கூட்டியே ட்ரைனிங் கொடுப்போம். நிறைய சேஃப்டி கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் நடத்துவோம், மாக் ட்ரில் ட்ரைனிங் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் கொடுப்போம். நம்ம ஃபீல்டில் மற்ற கம்பெனி நடந்த ஆக்சிடென்ட் பற்றி சொல்லி இங்கே அது மாதிரி நடக்காமல் பார்த்துக்குவோம். மைக் எங்கே கொடுங்க. மந்த்லி 2 times சேஃப்டி ட்ரைனிங் எடுப்போங்க. புதுசாக வர எம்ப்ளாயிக்கு 4 மணி நேரம் சேஃப்டி இண்டக்ஷன் கொடுப்போம். அதில் சேஃப்டி ரூல் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து தான் வேலைக்கு அனுப்புவோம். பல்வேறு தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு சம்பந்தமாக ஆய்வுகளை மேற்கொள்பவரும் சமூக ஆர்வலருமான திரு சுகுமார் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சார், இப்போ நிகழ்ச்சி ஆரம்பத்திலேருந்தே 2 தரப்போட விவாதங்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்களோட விவாதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் நிகழ்ச்சி ஆரம்பத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு தரப்பு தொழிற்சாலையில் உள்ள பாதுகாப்பு அம்சங்களை பற்றியும் விதிமுறைகளை பற்றியும் அதை தொழிலாளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறத பற்றியும் சொன்னாங்க. அதே போல் மறுதரப்பில்
அந்த பாதுகாப்பு சாதனங்களை கையாளும் போது ஏற்படுற சிரமங்களை பற்றி பேசுனாங்க. அவர்கள் தரப்பில் எதுவும் தவறு இருக்கிறதா எனக்கு தோணலை. ஏன்னா அவர்கள் பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லலை, அதில் எங்களுக்கு சில சிரமங்கள் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இதுலேருந்து அவர்கள் பாதுகாப்பு சார்ந்த விழிப்புணர்வை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே போல அவர்களோட சிரமங்களையும் சரி செஞ்சு தர பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. நான் கவனிச்சதுல ஒருத்தர் பிவிசி எஃப்ஆர்பி அப்படின்னு 2 டைப் ஆஃப் ஹெல்மெட் இருக்கு, நான் ஏன் பிவிசி ஹெல்மெட்டை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரோட கேள்வியில தவறு இருக்கிறதா எனக்கு தோணலை. ஏன்னா எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கும்போது எனக்கு பிடிச்ச ஆப்ஷனை ஏன் நான் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் கேட்குறாரு. அந்த கேள்விக்கு எதிர்த்தரப்புல ஒரு விளக்கம் வச்சிருந்தாங்க, அதையும் நான் கவனிச்சேன். அதாவது பிவிசி ஹெல்மெட்டுங்கிறது ஹீட்டை தாங்காது அப்படின்னும், எஃப்ஆர்பி ஹெல்மெட் தான் ஹீட்டான இடத்துல சூட்டபிள் அப்படின்னும் எதிர்த்தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. இந்த விளக்கமானது முன்பே அவருக்கு தெரிந்திருந்தால் கண்டிப்பாக அந்த கேள்வியை முன் வச்சிருக்க மாட்டார். இதே மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஏர் ஃப்ளக், ஏர் மாப்பை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், கெமிக்கல் ஷூட்டை எந்த டைமில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் விளக்கம் கொடுத்தாங்க. இந்த விளக்கமானது அவர்களுக்கு முன்பே தெரிந்திருந்தால் கண்டிப்பாக இது போன்ற கேள்விகள்லாம் வந்திருக்காது. ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அவர்கள் இரு தரப்புக்கும் இடையே ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது. அதாவது ஒரு புரிதல் இல்லாமைய இந்த இடத்துல நான் பார்க்குறேன். பாதுகாப்போட முக்கியத்துவத்தை வலியுறுத்தி நிறைய கருத்துக்களை நீங்கள் முன் வச்சிங்க. அதில் கையாள்வதில் உள்ள சிரமங்களை வந்து மறுதரப்பில் சொன்னாங்க. இதில் சிறப்புங்கிறது வந்து 2 தரப்புக்கு இடையில ஒரு புரிதல் இல்லை, அதாவது ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கிறதா சொன்னார். இதுக்கு உங்களோட தரப்பு பதில் என்ன? இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்க. ஏன்னா நாங்கள் வந்து பாதுகாப்பு சம்மந்தமாக எல்லாமே செஞ்சு தரோம். அப்படி செஞ்சோம் புரிதல்னு சொல்லும்போது நாங்கள் வந்து ஒத்துக்க முடியாதுங்க. நாங்கள் சொல்ல வேண்டிய எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டோம். இதுவும் உங்களுக்கு புரியலன்னா நாங்கள் என்ன தான் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தொழிற்சாலைகளை விதிமுறைகளை கொண்டு வரதுக்கு முன்னாடி எங்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுத்தால் நல்லாயிருக்கும் சார். இப்போ பெஸ்ட்டு ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. நன்கு பயிற்சி பெற்ற முன் அனுபவம் உள்ளவங்க தான் அதில் வந்து வாத்தியாராக இருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து 100க்கு 100 மார்க்கு எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் சார் இங்கிட்ட எங்கள் சைடும் முன் அனுபவம் இல்லாத எல்லாருமே இங்கே நாங்கள் இருக்கோம். அது மாதிரி நீங்கள் போடுற ரூல்ஸ் எல்லாமே 100% எங்களை வந்து ரீச் ஆகுதுன்னு நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க? புரிதல் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு தொழிற்சாலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அனுபவசாலிகளுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது, புரிதல் இல்லைங்கிறத எப்படி ஏற்றுக்கிறது? அப்படின்னா ஒரு தொழிற்சாலையில் விபத்து நடப்பதற்கு வேறு என்னவெல்லாம் காரணமாக இருக்கலாம்? படிப்பறிவு இல்லாத ஒரு காரணம். முன்னனுபவம் இல்லாதவர்களை பணிக்கு தனியாக அனுப்பினால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மெத்தனை போக்கோட வேலை செய்கிறதுனால தாங்க ஆக்சிடென்ட் ஆகுது. தொழிலாளருடைய அலட்சியம் தாங்க மெயினான காரணம் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. விபத்துக்கு காரணம் கவனக்குறைவு தாங்க. சோம்பேறித்தனம் தாங்க காரணம். வேலையில் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் தாங்க. பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்காமல் இருப்பது. இதுவரையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்டோம். விபத்துக்கான காரணம் எதுவாக இருந்தாலும் அது முழுமையாக சரி செய்யப்பட்டால் மட்டுமே விபத்தில்லாத ஒரு ஆலையை உருவாக்க முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எது சரி எது தவறு முடிவு உங்கள் கையில். வெல்கம் டு சரியா தவறா. அனைவருக்கும் முருகனின் வணக்கங்கள். அப்படி பேசிட்டே போயிடலாமாப்பா? முகத்தை பாதுகாக்க பேசிலையும் குணப்படுத்தும். மைக் வச்சே பேசலாமே. நிமிந்து பாருங்க அவரு. ஓகே அண்ணா, பேசுங்களா நீங்கள்? கட்டிங் வெல்டிங் செய்யும் பொழுது ஃபயர் பிளாங்கட்டை பயன்படுத்த வேண்டும். தெரியாது இவரு பேசாம சொல்லுங்க. ஆனால் ஏர் பிளாக்
ரெடி 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 டெப்டி சார்